அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை பொழுது உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையினூடாக சந்திக்கின்றோம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்க சுயாதீன செய்தி பார்வை தயாராக இருக்கின்றது. எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்று என்னோடு இணைந்து கொள்கின்றார் முஷாரஃப். வணக்கம் முஷாரஃப். வணக்கம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். முக்கியப்படுத்தப்பட்ட பிரதான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக நேற்றைய தினம் தெரியப்படுத்தியிருந்தோம் உயிர்கொல்லி நோயான சிக்கா நோய் சம்பந்தமான விடயம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியை விரிவாக தந்திருக்கின்றார்கள். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வரும் வைரஸ் நோயான சிக்கா நுழம்பு இந்தியா இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும் சிக்கா நோய் பரவலாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கின்றது. சம்பந்தமான விவரங்களை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவுக்கு காரணமான நுழம்புகளின் வாயிலாக கடந்த ஆண்டு பிரேசிலில் தோன்றிய சிக்கா நோயானது ரியோடி ஜெனிரோ உள்ளிட்ட 24 அமெரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளிலும் படு வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை தாயின் கருவில் வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை இந்த நோய் பாதிப்படை செய்யும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நோயை குணப்படுத்த மருந்துகளோ தடுப்பு மருந்துகளோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அதிகமான குழந்தைகள் சிக்கா நோய் பாதிப்புடன் பிறந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிய கண்டத்தில் வேகமாக பரவ தொடங்கியுள்ள சிக்கா வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார நிறுவனமான WHO கவலை தெரிவித்துள்ளது. சிக்கா வைரஸ் கிருமிகள் மிக வீரியத்துடன் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவரான மார்கரெட் சான் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 40 லட்சம் மக்களை இந்த நோய் தாக்கக்கூடும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் தொற்று நோய் துறைக்கான இயக்குநரான டாக்டர் மார்க்கஸ் எல்பினல் நுழம்புகள் எங்கெல்லாம் உள்ளனவோ அங்கெல்லாம் இந்த சிக்கா நோய் செல்லக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. படுவேகமாக பரவிவரும் இந்த உயிர்கொல்லி நோயான சிக்கா நோய்க்கு எதிர்ப்பான தடுப்பு மருந்து இந்த ஆண்டின் இறுதிக்குள் அறிமுகமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த காய்ச்சல், தலைவலி, டெங்கு நோய்க்கான அறிகுறிகள் போன்ற இருப்பதாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகிறது. பல நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இந்த நோய்க்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வருட இறுதிக்குள் இதற்கான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட என WHO உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே அந்த செய்தி சம்பந்தமான விரிவான ஒரு கட்டுரையை தினகரன் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதேவேளை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியை நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். இலங்கையின் சுதந்திர தின ஏற்பாடுகள் 68வது சுதந்திர தின ஏற்பாடுகள் காலிமுகத்திடலில் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. அதற்கான புகைப்படம் ஒன்றும் தரப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் 68வது சுதந்திர தின நிகழ்வு காலிமுகத்திடலில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இராணுவ அணிவகுப்புக்கென படையினர் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபடுவதை படத்தில் காணலாம் என ஒரு புகைப்படத்தையும் தந்திருக்கின்றார்கள். பிரதான செய்தி இவ்வாறு வரையப்பட்டிருக்கின்றது தினகரனில். 1949 முதலாவது சுதந்திர தின விழாவில் தமிழ் சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தேசிய கீதம் குறித்து சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அண்மை காலமாக இடையிடையே எழுந்த வண்ணம் இருந்தது. தேசிய கீதத்தை சிங்களத்தில் மட்டுமே பாட வேண்டும் எனவும் தமிழ் மொழியில் பாட அனுமதிக்க கூடாது எனவும் சில சக்திகள் கடுமையாக வாதித்துக் கொண்டிருந்தன. எல்லா நாடுகளிலும் தேசிய கீதம் ஒரு மொழியில் தான் பாடப்படுவதாகவும் இவர்கள் காரணம் காட்டியிருந்தார்கள். ஆனால் நாடு சுதந்திரமடைந்த வேளையில் இனங்களுக்கு இடையிலான அந்யோன்யோரை வலுப்படுத்தவும் நட்புறவை வளர்க்கும் பணிகளையும் அன்று எமது தலைவர்கள் முன்னெடுத்தார்கள் என்று ஒரு கட்டுரை வடிவில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேவேளை முதலாவது சுதந்திர தினத்துக்கான அழைப்பிதழின் படத்தை அந்த செய்தியோடு இணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 3 மொழிகளிலும் அச்சிடப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி டாரிங்டன் சதுக்கத்தில் நடைபெறும் வைபவத்துக்கான அழைப்பாக அது இருக்கின்றது. முஷரஃப், உண்மையாகவே இந்த மொழி உரிமை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. இலங்கையினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற போது மொழி உரிமை பறிக்கப்பட்டது அல்லது மொழி உரிமைக்காக கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இல்லாதொழிக்கப்பட்டது என்பதும் இலங்கையிலே இனவாதம் அல்லது பிரச்சினைகள் பயங்கரவாதம் தோற்றுவிக்கப்பட்டதனுடைய பிரதான காரணம் என்றால் அது மிக இல்லை. 1958ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் வந்ததும் கூட இலங்கையிலே பாரியதொரு வெடிப்பு, இன முறுகல் உருவானதற்கு காரணம் என்று சொல்லலாம்.
அண்மை காலமாக பார்த்தால் இந்த புதிய நல்லாட்சி வந்ததன் பிற்பாடு பல்வேறு விடயங்களிலே இந்த அரசாங்கம் புதிய புதிய நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருவதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன நல்லிணக்கத்தோட ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர அரசு முயற்சிக்கின்ற போது எதிர்த்தரப்பிலிருந்து பல்வேறு எதிர்குரல்கள் வருவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நல்லாட்சியின் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த தேசிய கீதத்தை தமிழ் மொழியில் பாடுவதா அல்லது சிங்கள மொழியில் மாத்திரம் பாடுவதா என்பதான விவாதம் சூடு பிடித்திருந்ததை நாம் அவதானிக்கின்றோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆட்சியின் பின்னர் இப்பொழுது வருகின்ற சுதந்திர தின நிகழ்வுகளின் போது எந்த மொழியில் இந்த தேசிய கீதத்தை பாடுவது என்பது தொடர்பாக அமைச்சரவை கூடிய ஒரு முடிவினை எடுத்திருந்தது. அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள் இந்த கருத்தை தெரிவிக்கின்ற போது அமைச்சரவையிலே தமிழ் மொழியிலா சிங்கள மொழியிலா 2 மொழிகளிலும் பாடுவதா என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். 2 மொழிகளிலும் தேசிய கீதத்தை பாடுவது என்பது தொடர்பில் பெரிதான எதிர்ப்புகள் எதுவும் இருக்கவில்லை. எனவே வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி காலிமுகத்திடலே நடைபெற இருக்கின்ற சுதந்திர தின நிகழ்வுகளின் போது கொண்டாட்டங்களின் போது 2 மொழிகளிலும் தேசிய கீதம் பாடப்படும் என்பதை அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு இது பாடப்படுகின்ற போது 68 வருட காலகட்டத்திலே முதலாக 2 மொழிகளிலும் ஒரு சுதந்திர தின நிகழ்விலே தேசிய கீதம் 2 மொழிகளில் பாடப்படுவது ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும் என்பதான ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருப்பதோடு 3வது ஒரு அம்சத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவரவர் மொழிகளில் அவரவர் அந்த தேசிய கீதத்தை பாடுகின்ற போதுதான் அதனுடைய அர்த்தம் தமக்குள் பொதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதிலே ஒரு உயிர்ப்பு இருப்பதாக நாம் நம்புகின்றோம் என்பதான ஒரு கருத்தினையும் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவருடைய இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களினுடைய உள்நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே மொழி ரீதியாக மக்கள் பிளவுபடாது அவரவர் மொழிகளிலே அவரவர் சுதந்திரத்தையும் உரிமையையும் இந்த தேச பற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதான நல்லெண்ணம் அமைச்சரினுடைய பேச்சிலிருந்து வெளித்தறிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அமைச்சர் பேசிய விடயங்களை நாங்கள் நுனித்து பார்க்கின்ற போது 68 வருடங்களில் இப்பொழுது 68வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். இந்த 68 வருடங்களிலே சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வின் போது 2 மொழிகளிலும் தேசிய கீதம் பாடப்படவில்லை. இப்பொழுது பாடப்படுமாக இருந்தால் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்பதான கருத்தில் மாத்திரமே நாம் முரண்பட்டு கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கின்றது. 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதலாவது சுதந்திர தின கொண்டாட்டம் சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற போது அந்த அழைப்பிதழிலேயே 2 மொழிகளிலும் தேசிய கீதம் பாடப்படுகிறது என்பதான ஒரு விடயம் வலியுறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அந்த அழைப்பிதழை நாம் பார்க்கின்ற போது அழைப்பிதழில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுதந்திர ஞாபகார்த்தம் பிப்ரவரி 4, 1949 சிங்களத்திலும் தமிழிலும் தேசிய கீதங்கள் டொரிங்டன் சதுக்கத்தில் என்பதாக தமிழ் மொழியிலும் அந்த அழைப்புதல் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கள மொழியிலும் அழைப்புதல் எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற போது முதலாவது நிகழ்வு தேசபிதா DS சேனநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த முதலாவது நிகழ்வினை தொடர்ந்து பல நிகழ்வுகளிலே 2 மொழிகளிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது தான் நமது வரலாறாக இருக்கின்றது. பின்னே காலகட்டத்தில் மொழி ரீதியான ஒரு பிளவு ஏற்பட்ட போது அல்லது அரச கர்ம மொழியாக சிங்கள மொழி மாத்திரம் என்பதான ஒரு முடிவு எட்டப்பட்ட போது வந்த பிளவுகளின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக இந்த தமிழ் மொழி இவ்வாறான பிரதான நிகழ்வுகளில் சுதந்திர தின பிரதான நிகழ்வுகளில் பாடப்படுவது தடை செய்யப்பட்டிருந்தது அல்லாமல் இதற்கு முன்னரான நிகழ்வுகளில் இது பாடப்பட்டிருக்கின்றது என்பதை இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி உட்பட பல்வேறு பத்திரிகைகள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றது. இதே நேரத்தில் எங்களுடைய சூழலை எடுத்து பார்க்கின்ற போது பாடசாலைகளிலும் அதிகமாக தமிழ் பேசுகின்ற மக்கள் மாணவர்கள் வாழ்கின்ற தமிழ் பாடசாலைகளில் பெரும்பாலும் தமிழ் மொழியிலேயே தேசிய கீதம் பாடப்பட்டு வருகின்றது. இது தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கின்றது. தேசிய கீதத்தை இயற்றிய அதற்கான பாடலை உருவாக்கிய ஆனந்த சமரகோன் அவர்களும் கூட அந்த மெட்டினை தமிழ் மொழிக்கும் ஏற்ற விதத்திலே அமைத்திருந்தார் என்பதான கருத்துக்கள் கூட அன்றைய காலகட்டத்தில் சுதந்திர தேசத்திலே பேசப்பட்டது. அதே போன்று உடனடியாக தமிழ் மொழிக்கு தேசிய கீதம் மாற்றப்பட்டு பாடவும் செய்யப்பட்டது. எனவே இந்த தமிழ் மொழியிலே தேசிய கீதத்தை பாடுவது தொடர்பிலான சர்ச்சை என்பது புதிதாக வந்த ஒரு சர்ச்சை அல்லாமல் சுதந்திர தேசத்தில் அந்த சர்ச்சை வந்திருக்கவில்லை என்பதை இந்த இடத்திலே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அதாவது நல்லாட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தேசிய கீதம் தொடர்பான சர்ச்சைகள் வெளிவந்த போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களிலே ஒரு நாட்டிலே பல மொழிகள் காணப்படுகின்ற போது அத்தனை மொழிகளிலும் தேசிய கீதத்தை இயற்றுவதா இதிலே ஒரு தனித்துவம் இல்லாமல் போகிறதே என்பதான தொனியிலும் ரீதியிலும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். அதுக்கு குறிப்பாக இந்தியாவை பொறுத்தளவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றனவே 1000 மொழிகளிலும் தேசிய கீதத்தை கொண்டு வர முடியுமா, அவர்களுடைய பிரதான மொழியான ஹிந்தி மொழியில் தான் இருக்கின்றது என்பதாகெல்லாம் பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை கருத்து வெளியிட்டார்கள்.
உண்மையாக சொல்லப்போனால் முதலிலே இந்தியாவிலே ஹிந்தி மொழியில் தேசிய கீதம் இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அங்கே சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற வங்கதேசத்தின் வங்க மொழியில்தான் அங்கே தேசிய கீதம் இயற்றப்பட்டும் இன்று வரையிலும் பாடப்பட்டு வருகிறது, ஜனகணமன என்கின்ற அவர்களுடைய தேசிய கீதம். அதனை தாண்டி ஒரு நாட்டிலே ஒரு மொழியில் மாத்திரம்தான் தேசிய கீதம் பாடப்படுகின்றது என்பதும் ஒரு பிழையான புரிதலாக இருக்கின்றது. உலக வரலாற்றிலே ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடுகளிலே 4 மொழிகளில் 2 மொழிகளில் 3 மொழிகளில் தேசிய கீதம் பாடப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு தேசத்தில் பிரதான மொழிகளாக 2 மொழிகள் இருக்கின்ற போது அவ்விரண்டு மொழிகளிலும் அந்த தேசிய கீதம் பாடப்படுவதில் எந்த தப்பும் கிடையாது என்பதற்கு இப்பொழுது அமைச்சரவை கொடுத்திருக்கின்ற அங்கீகாரத்தை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மொழியிலே தேசிய கீதம் பாடப்படுகின்ற போதுதான் தேசிய பற்று உருவாகும் என்பதை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் சரிவர புரிந்து கொள்ளப்படும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். எனவே இந்த நல்லாட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம் பார்க்கின்ற போது இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதை பார்க்கலாம். அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய திட்டத்தை சரிவர அவர்கள் நிறைவேற்றுவதிலே மிகவும் அவதானமாக இருக்கின்றார்கள். மிகவும் தைரியமாக இந்த இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கலாம். இந்த சுதந்திர தினத்திற்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலமே இருக்கின்ற ஒரு நாட்களே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தேசிய கீதம் சிங்களத்தில் தான் பாடப்பட வேண்டும் என்பதான ஒரு சில வலியுறுத்தல்கள் போராட்டங்கள் இருந்த போதும் அவற்றை கருத்தில் கொள்ளாது ஒட்டுமொத்த மக்களினுடைய நன்மைக்காகவும் 2 மொழிகளிலும் தேசிய கீதம் பாடப்படுவது என்கின்ற இந்த முடிவு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று ஒருபோதும் இல்லாத அளவிலே பல தசாப்தங்களுக்கு பிறகு தேசிய பிரச்சினைக்கான தீர்வு இந்த அரசாங்கத்தின் மூலம் எட்டப்படும் என்பதான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இத்தகைய நகர்வுகள் மிகவும் ஆரோக்கியமானதாகவே பார்க்கப்பட வேண்டியது. இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை நிச்சயம் நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். இதே நேரத்திலே இந்த தேசிய கீதத்தை தமிழ் மொழியிலே பாடுகின்ற இந்த வளமை இதற்கு பின்னரான காலகட்டத்திலும் முக்கியமான பொது நிகழ்வுகளில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய சட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது அரச கர்ம மொழிகளாக சிங்கள மொழியோடு தமிழ் மொழியும் இருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே தமிழ் மொழியிலே தேசிய கீதத்தை பாடுவதில் பாரிய தவறு ஏதும் இருக்காது என்பதுதான் எல்லோரது கருத்தாகவும் அபிப்பிராயமாகவும் இருக்கிறது. அந்த செய்திக்கு இவ்வாறு மறுமொழியும் வந்திருக்கின்றது. திவ்ய பத்திரிகையில் உதய கம்மன்பில தெரிவித்த கருத்தை தந்திருக்கின்றார்கள். ஜாதிககிய தெமலபாசின் காயனா கிரீம விவஸ்தா விரோதி என தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்புக்கு விரோதமான செயற்பாடு என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் உதய கம்மன்பில. திவ்யக்கு வழங்கிய பிரத்யேக செவி ஒன்றாகவே அது இருக்கின்றது. இந்த தேசிய கீதம் பாடப்படுவது தொடர்பாக திவ்ய உதய கம்மன்பிலவிடம் வினவிய போதே அவர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய நாட்டை தான் அவர் உதாரணமாக தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்படுவதில்லை, வங்காள மொழியிலே பாடப்படுகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழில் பாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது. அவ்வாறு தமிழில் பாட அனுமதி வழங்கப்பட்டால் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை அல்லது ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அவருடைய கருத்தை ஜனராஜ் நாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் பாடப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழியிலே அங்கே பேசுவது கிடையாது. அதைவிடவும் அங்கே நான் ஏற்கனவே சொன்னதற்கு அமைவாக இவர்கள் ஆரம்பத்திலே பாராளுமன்றத்திலே ஹிந்தி மொழியில் பாடப்படுவதான ஒரு பிழையான புரிதலோடு பேசியிருந்தார்கள். அங்கே வங்க மொழியிலே தான் அது பாடப்படுகிறது, முக்கியமான ஒரு விடயம். அப்படியானால் மறுவாறாக ஒரு கேள்வி எழுப்ப முடியும். இங்கே சிறுபான்மை மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியிலேயே தேசிய கீதத்தை உருவாக்குங்கள் என்பதாக சிலர் கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வார்களோ தெரியாது. முரண்பட்டுக் கொள்வதற்கான எந்த ஒரு விடயமும் இதில் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்தியாவிலே பல மொழிகள் இருக்கின்ற சூழலிலே அந்தந்த மொழிகளிலே அதிலும் அந்த மொழிகள் எல்லாமே உத்தியோகபூர்வமான மொழிகளா என்பதிலும் கூட பாரிய சர்ச்சைகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அங்கே அந்த ஜனகணமன என்கின்ற அந்த பாடலானது வங்க மொழியிலே உருவாக்கப்பட்டு அது பாடப்பட்டு வருகிறது. இந்தியாவை உதாரணம் காட்டுகின்றவர் ஆஸ்திரியா போன்ற பல்வேறு நாடுகளில், அதாவது 4-5 மொழிகளிலே தேசிய கீதம் பாடப்படுகின்ற நாடுகளை ஏன் உதாரணம் காட்ட மறுக்கிறார்கள் என்பதும் இங்கே நியாயபூர்வமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து இவர்கள் சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் அமைப்புக்கு முரணான ஒரு விடயம், சிங்களத்தில் அல்லாது இந்த தேசிய கீதத்தை பாடுவது என்பதான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அரசியல் அமைப்பை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது தேசிய கீதம் இதுவாகத்தான் இருக்கின்றது என்பதாக அரசியல் அமைப்பு கூறியிருந்தாலும் அரசியல் அமைப்பினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, இப்பொழுது கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் இலங்கையில் எடுத்து பார்க்கின்ற போது தமிழ் மொழியிலே அந்த அரசியல் அமைப்பு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, சிங்கள மொழியிலே இருக்கிறது, ஆங்கில மொழியிலே இருக்கின்றது. இந்த தமிழ் மொழியிலே அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அரசியல் அமைப்பை நாம் எடுத்து பார்த்தால் அதில் எங்களுடைய தேசிய கீதம் இவ்வாறு இருக்கிறது என்பதாக அந்த தேசிய கீதத்தை முனைத்திருக்கின்றார்கள். தமிழ் மொழிபெயர்ப்பிலே வந்திருக்கின்ற அரசியல் அமைப்பை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் தேசிய கீதம் தமிழில் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். எனவே தேசிய கீதம் இந்த மட்டிலே
இப்படித்தான் வர வேண்டும் என்றும் அதிலே தமிழ் மொழியில்தான் அது வர வேண்டும் என்பதும் ஒரு வரலாற்று உதாரணமாக இருக்கின்ற போது சில பிழையான புரிதல்களோடு இவர்கள் விமர்சிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை விடவும் இன்றைய பத்திரிகைகளில் வந்திருப்பது மிகப்பெரிய சான்று என்று நான் நினைக்கின்றேன். 1949ஆம் ஆண்டு முதலாவது தேசிய நிகழ்விலே, சுதந்திர நிகழ்விலே 2 மொழிகளிலும் பாடப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல் கூட இதுவரையிலும் பாராளுமன்றத்தில் உரையாற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்றைய பத்திரிகைகள் அதனை வெளியிட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆதாரம் போதும் இதற்கான எதிர்ப்பை தணித்து இனிவரும் காலங்களில் பிரதான வைபவங்களில் 2 மொழிகளிலும் நாம் தேசிய கீதத்தை பாடுவதற்கு. தினகரன் பத்திரிகை நேற்று ஒரு தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஒரே தண்டவாளத்தில் பயணித்த 2 ரயில்கள் பாரிய அனர்த்தம் தவிர்ப்பு எனும் செய்தி தரப்பட்டிருக்கிறது. 2 தூர சேவை ரயில்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட இருந்த பாரிய விபத்தொன்று மயிரிழையில் தடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த ரயிலும் கண்டியிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த ரயிலும் காலி கின்தொட்ட பகுதியில் வைத்து இவ்வாறு நேருக்கு நேர் மோத இருந்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருந்தது. நேற்று காலை 11 மணி அளவில் இடம்பெற இருந்த இந்த விபத்து 11 மணி அளவிலே இது தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கண்டியிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த ரயில் வீதி சமிஞ்சையை பொருட்படுத்தாது பயணிக்க முற்பட்டதாலேயே இந்த விபத்து இடம்பெற இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக 4 பேர் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் ஒரு பாரியோர் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றிருந்தால் ஒரு பாரியோர் விபத்தாக கருதப்படக்கூடியதாக இருந்தது. காரணம் 2 ரயில்களும் பயணிகளோடு மிக அதிகமான பயணிகளோடு பயணித்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த விபத்து நிகழ ஆரம்பித்த விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாவது ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. மாத்தறையிலிருந்து வவுனியா நோக்கி செல்லும் ரஜரட்ட ரஜினி ரயில் காலை 10:55 மணி அளவில் கொழும்பு ஊடாக கண்டி நோக்கி பயணித்துள்ளது. இதே சமயம் கண்டியிலிருந்து மாத்தறை செல்லும் ரயில் எதிர் திசையில் காலி நோக்கி வந்துள்ளது. கிந்தோட்ட பகுதி நிலையத்தில் இந்த ரயில்கள் தண்டவாளம் மாறி செல்ல வேண்டியிருந்தது. கண்டியிலிருந்து வந்த ரயிலை கிந்தோட்டையில் நிறுத்த சமிஞ்சை வழங்கப்பட்டிருந்தது. இதனால் வவுனியா நோக்கி ரயிலுக்கு முன்னோக்கி செல்ல சமிஞ்சை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் முன்னேறி சென்றதோடு மிக அருகில் வந்த பின்னரே 2 ரயில்களும் ஒன்றையொன்று அவதானித்துள்ளன. உடனடியாக செயற்பட்ட 2 ரயில் சாரதிகளும் ரயில்களை துரிதமாக நிறுத்தியுள்ளார்கள். 2 ரயில்களும் அதிக பயணிகளுடன் பயணித்த நிலையில் பாரிய உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாகவே ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்துவதாகவும் திணைக்கள பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தவறு செய்த ரயில் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய சமயோதிதமான அவர்களுடைய திறமையின் மூலமாக இந்த விபத்தை தவிர்த்திருந்தார்கள் என்பதன் காரணமாக நாங்கள் ஒரு மதிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. காரணம் இந்த விபத்து நடைபெற்றிருந்திருந்தால் இலங்கையிலே மிக பாரிய ஒரு ரயில் விபத்தாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது நேற்றைய தினம் இடம்பெற்ற மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கலாம். FCIDயில் மஹிந்த ஆஜர் சாட்சியங்களை முன்வைக்க கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. பாரிய நிதி மோசடிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று ஆஜராகியிருந்தார். தினகரன் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக புகைப்படத்துடன் செய்தியை தந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் சாட்சியங்களை வழங்குவதற்காக ஆஜராகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி சாட்சியங்களை முன்வைக்க கால அவகாசம் கோரப்பட்டதற்கு இணங்க அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்கின்ற போது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் சமூகம் அளித்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். சாட்சி வழங்க தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என பிரதிவாதிகள் தரப்பில் கோரப்பட்டதை அடுத்து நேற்றைய விசாரணை முன்கூட்டி நிறைவடைந்திருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளரான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு விளம்பரங்களை இலவசமாக ஒளிபரப்பும் போது பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன விளம்பரங்களை ஒளிபரப்பாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுத்தது மூலம் ITN நிறுவனத்தில் நஷ்டம் ஏற்படுத்திய தொடர்பில் பாரிய மோசடிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகிறது. தொடர்பான விசாரணைகள் பெருமளவு நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்த லெசில் டி சில்வா பிரதிவாதிகளுக்கு தமது தரப்பு சாட்சியங்களை முன்வைக்க பிப்ரவரி 18, 19, 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் திகதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 26ஆம் திகதி இந்த வழக்கு நிறைவடையும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் எதிர்வரும் 26ஆம் தேதி இந்த வழக்குகளுடைய இந்த விசாரணைகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடர எண்ணியுள்ளதாக லெஸ்லி சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையில் ஞானசார தேரரின் பாதுகாப்பை வலியுறுத்தி தலதா மாளிகைக்கு முன் இன்று பிக்குமார் சத்தியாகிரகம் என்னும் தலைப்பில் செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா தலைவர் ஞானசார தேரருக்கு படையினருக்கும் பாதுகாப்பு வேண்டி இன்று 30ஆம் தேதி கண்டி தலதா மாளிகைக்கு முன்பாக சத்தியாகிரகம் நடத்த இருப்பதாக பொதுபல சேனா அமைப்பு அறிவித்துள்ளது. நாளாந்தம் மதஸ்தலங்களுக்கு சென்று நாட்டின்
பாதுகாப்பிற்கும் பிரார்த்தனை நடத்துமாறு அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்திருப்பதை அந்த செய்தியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ரகசியங்களை வெளியிட தயாராக ஞானசார தேரரை விடுதலை செய்யுங்கள், பிரதமருடன் நல்லுறவு என்கிறது பொதுபல சேனா எனும் தலைப்பில் வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் எமக்கு தெரிந்த ரகசியங்களை நாம் பிரதமரிடம் தெரிவிக்க தயாராக உள்ளோம். பிரதமரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து எமக்கு தெரிந்த உண்மைகளை தெரிவிக்கின்றோம். ஆனால் ஞானசார தேரரை விட்டுவிடுங்கள் என்று பொதுபல சேனா அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பிரதமருடன் நெருங்கிய நட்பின் ஞானசார தேரர் இருந்தார் எனவும் அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பொதுபல சேனா அமைப்பினால் நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவ்வமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஒரு பிரதான செய்திக்கு செல்லலாம். நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த இலங்கையின் வரலாற்றை அல்லது இலங்கையின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். 15 வருடங்களில் இலங்கை ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க இருக்கின்றது. குறிப்பாக மேல் மாகாணம் அதற்கான அடிப்படையான ஆரம்ப நிகழ்வு அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. மேல் மாகாண பெருநகர அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று ஆரம்பம். சுடரொலி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு நகரை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மேல் மாகாணத்தையும் பெருநகரமாக அபிவிருத்தி செய்யும் மேல் மாகாண பெருநகர அபிவிருத்தி திட்டம் மெகா போலீஸ் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி தலைமையில் அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்திருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்றைய தினம் அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. கொழும்பு, கம்பா, களுத்துறை ஆகிய 3 மாவட்டங்கள் உள்ளடக்கி மேல் மாகாணத்தை ஒரே நகரமான சரியான ஒரு திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்தல் மேல் மாகாண பெருநகர அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது. 15 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த அபிவிருத்தி திட்டம் 3 கட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கு எதிர்பார்க்கப்படும் செலவினம் 40 பில்லியன் ரூபாவாகும். பொருளாதார சுபீட்சம், சமூக சமத்துவம், சூழல் பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக ரீதியிலான மனிதனை உருவாக்குதல் ஆகிய 4 பிரதான நோக்கங்களின் கீழ் இந்த கருத்திட்டம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த நோக்கங்களின் அடிப்படையில் 10 பிரதான தொனிப்பொருட்களில் மொத்தம் 150 செயற்பாடுகள் இவர்கள் செய்ய இருப்பதாக செய்தி தெரிவிக்கின்றது. அதேவேளை தினகரன் பத்திரிகையின் உள்பக்கத்தில் ஜனாதிபதியுடைய கருத்தை தந்திருக்கின்றார்கள். மாநகர அபிவிருத்தி திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும். மாநகரங்கள் போன்று வினைத்திறனுள்ள மனிதர்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஜனாதிபதியுடைய கருத்தாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் மாநகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாடளவிய ரீதியான மாநகர திட்டங்களும் நகர அபிவிருத்தி திட்டங்களும் சமகாலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். மாநகர நிர்மாணங்களோடு சிறந்த வினைத்திறனுள்ள மனிதர்கள் உருவாக்கப்பட வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி செல்வந்தர்களின் அடுக்குமாடி வீட்டின் அடிவாரத்தில் உள்ள ஏழை குடிசைகளின் நிலைமையும் உயர வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தனது விரிவான செய்தியில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை பிரதமருடைய செய்தி இவ்வாறு இருக்கின்றது. உலக நாடுகள் எம்முடன் உள்ளன, வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோம். லண்டன், சிங்கப்பூர், துபாய் போன்று சர்வதேச தரத்துக்கு இலங்கை முன்னேறும். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தந்திருக்கின்றார்கள் பிரதமருடைய செய்தியை. உலக நாடுகள் அனைத்தும் எம்மோடு உள்ளன, வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உலகின் சிறந்த நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதே தேசிய அரசாங்கத்தின் திட்டம் என குறிப்பிட்ட பிரதமர் நாம் பயமின்றி எதிர்காலத்துக்கு முகம் கொடுப்போம் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மேல் மாகாண மாநகர திட்டம் தேசிய அரசாங்கத்தின் முதலாவது பாரிய திட்டம் என குறிப்பிட்ட பிரதமர் ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளோடு இலங்கையின் கொழும்பு நகரை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். புகைப்படங்களும் தரப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் மேல் மாகாண பாரிய மாநகர திட்டத்தின் உத்தியோகபூர்வ அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று சுதந்திர தரகத்தில் இடம்பெற்ற போது ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு மேற்படி திட்டத்தின் தலைவர் அஜித் டி கொஸ்தா திட்ட அறிக்கையை கையளிக்கின்றார். அருகில் அமைச்சர் சம்பிக்க ரணவைக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை காணலாம் என தினகரன் பத்திரிகை அந்த புகைப்படத்தை தந்திருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளும் அந்த புகைப்படத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்திற்கும் இன்றைய இந்த நல்லாட்சி காலத்திற்கும் இடையிலான ஒரு வித்தியாசத்தை பார்க்கின்ற போது கடந்த ஆட்சி காலத்திலே கொழும்பு நகரம் அழகாக்கப்பட்டது மிக முக்கியமான ஒரு அபிவிருத்தி பணியாக பார்க்கப்பட்டது. கடந்த ஆட்சியாளர்கள் கூட தேர்தல் காலத்திலே மக்களினுடைய வாக்கினை பெறுவதற்காக முதன்மையாக முன்னிறுத்திய விடயம் என்னவென்றால் இந்த கொழும்பு நகரை மாற்றி அமைத்த விடயம்தான். குறிப்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்களுடைய சிந்தனை மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருந்தது என்பதாக சொல்லப்பட்டது. சில முக்கியமான 10 எழுத்தாளர்கள் கருத்துக்களை சொல்கின்ற போது கொழும்பினை எல்லோரும் தரையிலிருந்து தான் பார்த்தார்கள். ஒரு பறவையின் பார்வையில் பார்த்து இந்த கொழும்பை திறம்பட மேம்படுத்திய
அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. எனவே அன்றைய காலகட்டத்தில் 10 எழுத்தாளர்கள் கூறுகின்ற போது எல்லோரும் கொழும்பை வந்து தரையிலிருந்து தான் பார்த்தார்கள். ஒரு பறவையின் பார்வையில் பார்த்து கொழும்பை அபிவிருத்தி செய்த பெருமை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை சாரும் என்பதாக சொல்லப்பட்டது. இந்த நல்லாட்சி வந்ததன் பிற்பாடு இந்த நல்லாட்சி குறித்தான பெருமிதங்களும் இந்த நல்லாட்சி நல்லதையே செய்யும் என்பதான நம்பிக்கைகளும் மக்கள் மத்தியில் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி அல்லது பாதை அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி விடயங்களிலே இந்த அரசாங்கம் வினைத்திறனுடன் செயற்படுமா இல்லையா என்பதான கேள்வி தொடர்ந்தும் தொக்கி இருந்த நிலையை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். குறிப்பாக இந்த நல்லாட்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் நகர அபிவிருத்தி அமைச்சை அழைத்து அவர்களுடன் பேசுகின்ற போது இந்த நகரை சுத்தமாக்குவதிலே அல்லது சரியாக பேணுவதிலே நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் என்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சரியாக இந்த நடவடிக்கையை செய்தார் என்றும் ஒரு முறை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இதே நேரத்தில் இந்த நல்லாட்சியினுடைய ஒரு விசேடமான அம்சத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது நகர அபிவிருத்தி அமைச்சு என்பதை மாநகர பெருநகர அபிவிருத்தி அமைச்சு என்பதாக மாற்றியிருந்தார்கள். நகர அபிவிருத்தி அமைச்சும் இருந்தது, அதே நேரத்தில் பெருநகர அபிவிருத்தி என்கின்ற ஒரு விடயம் காணப்பட்டது. ஏன் இவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதாக யோசிக்கின்ற போது இந்த 2-3 மாவட்டங்களை சேர்த்து மேல் மாகாணத்தை ஒரு பெருநகர திட்டமாக மாற்றுவதான ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தின் போது கூட மின்சக்தி அமைச்சராக இருந்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்களுக்கு இந்த மெகாபொலிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருநகர அதே நேரத்தில் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பாட்டாளி சம்பிக்க அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது மிகவும் வினைத்திறனுடன் செயலாற்றக்கூடிய ஒரு அமைச்சர் என்கின்ற பெயர் அவருக்கு இருந்தது. அவர் மின்சக்தி அமைச்சராக இருந்த போதும் கூட அவருடைய செயற்பாடுகள் குறித்தான திருப்தி அரசாங்கத்திடம் இருந்தது. இத்தகையதொருவருக்கு இந்த பெருநகர திட்டம் கையாளிக்கப்படுகின்றது என்கின்ற போதே ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருந்தது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை உள்ளிட்ட 3 மாவட்டங்களும் இணைக்கப்பட்டு ஒரு பெரியதொரு அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது என்பதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் இந்த பெருநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சராக இருக்கின்ற பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்களுடைய தலைமையிலே இந்த பெருநகர திட்டத்தை இவர்கள் இப்பொழுது தொடங்க இருக்கின்றார்கள். நேற்றைய நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதிலே தலைமை தாங்கியிருந்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். அதே போன்று இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இதிலே கலந்து கொண்ட அமைச்சர்கள் சம்பிக்க ரணவக்க, மலிக் சமரவிக்ரம, நிமல் சிறிபாலடி சில்வா, எஸ்பி திசாநாயக்க, மஹிந்த சமரசிங்க, ஜோன் அமரதுங்க, பைசர் முஸ்தபா, ஏஎச்எம் பௌசி உட்பட அமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், மத தலைவர்கள் என அனைவரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக நேற்றைய நிகழ்வு பார்க்கப்பட்டது. இந்த நிகழ்விலே ஏற்கனவே தனராஜ் சொன்னதற்கு அமைவாக 15 ஆண்டுகளில் 3 கட்டங்களாக 40 பில்லியன் ரூபாய் செலவிலே தான் இந்த பெருநகர திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இந்த பெருநகர திட்டத்தினுடைய நோக்கம் 4 மைய கோட்பாடுகளை இதை கொண்டிருக்கின்றது. வெறுமனே கட்டிடங்களை கட்டி எழுப்புவது மாத்திரமல்ல. இங்கே தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்திற்கும் இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த பெருநகர திட்டத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கடந்த ஆட்சி காலத்தில் நகரை அழகாக்குதல் என்பதை தாண்டிய ஒரு சிந்தனை இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது பொருளாதார சுபீட்சம், சமூக சமத்துவம், சூழல் பாதுகாப்பு, அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியான மனிதர்களை உருவாக்குதல் என்கின்ற இந்த 4 அம்சங்களை உள்ளடக்கித்தான் இந்த பெருநகர திட்டம் உருவாக்கப்பட இருக்கின்றது. வெறுமனே பில்டிங் கட்டிடங்களை மாத்திரம் கட்டுவது என்பது நோக்கமல்ல என்பதுதான் இந்த பெருநகர திட்டத்தினுடைய விசேடமான அம்சம் என்று சொல்லலாம். 10 தொனிப்பொருளிலே 150 கருத்திட்டங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயத்திலே நேற்றைய தினம் ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போது மகிழ்ச்சியாக வாழும் ஒழுக்கம் நிறைந்த பிரஜைகளை எதிர்கால இலங்கையில் காண்பதே இந்த அனைத்து அபிவிருத்தி திட்டங்களதும் எதிர்கால எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களது வாழ்வை சுபீட்சமடைய செய்யும் அதேவேளை அவர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழலை கட்டியெழுப்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் பிரதமரினுடைய உரை மிக முக்கியமான உரையாக காணப்படுகின்றது. உலக நாடுகள் இப்போது எம்மோடு கைகோர்த்திருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த நாட்டை நாங்கள் அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சரியானதொரு தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். லண்டன், துபாய், சிங்கப்பூர், டோக்கியோ போன்ற நாடுகளிலே மக்கள் அனுபவிக்கும் அனைத்து வசதிகளையும் இலங்கையில் உருவாக்குகின்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கையிலே இத்தகையதொரு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சியாகத்தான் இந்த பெருநகர திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகள், முன்னேற்றகரமான நாடுகளினுடைய ஆலோசனை, அதிலே உள்ள பிரதிநிதிகள், புத்திஜீவிகளினுடைய ஆலோசனைகளுடன் தான் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜேஆர் ஜெயவர்தன அவர்களுடைய காலகட்டத்திலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்பது இலங்கையிலே முக்கியமான ஒரு அபிவிருத்தி
திட்டமாக இருந்தது. இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை காமினி திசாநாயக்கவிடம் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன் அவர்கள் கையளித்ததைப் போலவே இந்த மெகா பாலிசி, அதாவது பெருநகர திட்டத்தை ஜனாதிபதி அவர்களை உருவாக்கி இருக்கின்றார். இதை செய்வதற்கான செயல்திறன் மிக்க ஒருவர் தேவை என்பதனால் JR ஜெயவர்தன காமினி திசாநாயக்காவிடம் இந்த திட்டத்தை ஒப்படைத்ததைப் போல எமது ஜனாதிபதி பாட்டாளி சம்பிக்க ரணவக்க என்கின்ற மிகவும் ஆளுமை மிக்க ஒருவரிடம் இதனை ஒப்படைத்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த திட்டம் எதிர்காலத்தில் இலங்கையை ஒரு முக்கியமான ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு தேசமாக உருவாக்கிவிடும் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிரதம மந்திரியினுடைய கருத்தை பார்க்கின்ற போது இந்து சமுத்திரத்தின் நித்திலம் என்று இலங்கையை சொல்வார்கள். இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் காணப்படுகின்ற போது எங்களுடைய தேசத்தின் புவியியல் அமைப்பை வைத்துக்கொண்டே நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் வர்த்தகத்திற்கான ஒரு பிரதான ஒரு நாடாகவும் எங்களுடைய நாட்டை மாற்றி அமைக்க முடியும். கடந்த கால வரலாறுகளிலே அதனை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலை இலங்கையில் நிலவவில்லை. இப்போது சர்வதேச நாடுகள் அனைத்துமே இலங்கையோடு ஒன்றித்து செயற்பட விளைகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையில் இத்தகையதொரு நகர திட்டத்தின் ஊடாகத்தான் அனைவரையும் ஈர்த்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லியிருக்கின்றார். பொதுவாக சிங்கப்பூர், கொரியா, லண்டன் போன்ற நாடுகளுக்கு இலங்கையில் உள்ள முதலாளிமார்கள் பணம் படைத்தவர்கள் கூட வர்த்தகத்திற்காக செல்கின்ற ஒரு சூழ்நிலையில் இலங்கையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இந்த கொழும்பிலேயே, அதாவது எங்களுடைய பெருநகரத்திலேயே அவர்களுடைய முதலீடுகளை செய்து அவர்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கான சூழ்நிலையை இங்கே உருவாக்குவது ஒரு நோக்கம். அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்களும் இலங்கைக்குள் வந்து அவர்களுடைய முதலீடுகளை செய்வதனூடாக இந்த இலங்கையை அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக நாங்கள் உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது என்பதான ஒரு விடயத்தையும் நேற்றைய தினம் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் வெறுமனே இது ஒரு அபிவிருத்தி திட்டம் அல்ல, மனிதர்களினுடைய மனங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எனவே அந்த மனித மனமாற்றத்திற்கான விடயங்களும் இந்த பெருநகர திட்டத்திற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பிரதம மந்திரி அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருப்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே இன்னும் ஒரு 15 ஆண்டுகளில் இலங்கையின் பெருநகரம், குறிப்பாக கம்பா, களுத்துறை, கொழும்பு மாவட்டம் உள்ளிட்ட மேல் மாகாணம் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி அடைந்த நகரமாக மாறும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். பத்திரிகையின் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். ரணிலின் கருத்துக்கு மஹிந்த கண்டனம், புகைப்படத்தோடு செய்தியை தந்திருக்கின்றார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஊடகவியலாளர்கள் தொடர்பில் நேற்று முன்தினம் நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்துக்கள் வருத்தமளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்ற இடம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட விளம்பரங்களுக்கு முழுமையான நிதி வழங்கப்படாமல் மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் பாரிய ஊழல்கள் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னாள் மஹிந்தவிடம் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றது. அந்த விசாரணையில் முடிவுற்று நேற்றைய தினம் அவர் வெளியில் வருகின்ற போது ஊடகவியலாளர்களிடம் பேசுகின்ற போதே இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஊடகவியலாளர்கள் தொடர்பில் நேற்று முன்தினம் அவர் தெரிவித்திருந்த கருத்தானது தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் ஊடகவியலாளர்களை சுதந்திரமாக செயற்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் அந்த கருத்தின் போது தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சுடரொளி பத்திரிகையில் பிரதமருடைய கருத்தும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர்களை நான் அச்சுறுத்தவில்லை, சபையில் ரணில் விளக்கம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஊடகவியலாளர்களின் பெயரை மட்டுமே குறிப்பிட்டேன், அவர்களை நான் அச்சுறுத்தவில்லை என நேற்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் தெரிவித்திருக்கின்றார், பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் தொடர்பில் நேற்று முன்தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உரை தொடர்பாக அவரது உரைக்கு பின்னர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் முகமாக நேற்றைய தினம் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கின்றார், நான் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கவில்லை, அவர்களுடைய செயற்பாடுகளை முடக்கவும் இல்லை, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். அவர்கள் என்ன விடயங்களை செய்தாலும் அது சம்பந்தமான விடயங்களை தெரியப்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களை பத்திரிகைகளில் அவர்களால் எழுத முடியுமானால் அவர்களுடைய பெயர்களை எங்களால் நாடாளுமன்றில் குறிப்பிட முடியும் தானே என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், நேற்றைய தினம் எதிர்க்கட்சி உறுப்பினர் பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ நாடாளுமன்றில் இல்லாத சந்தர்ப்பங்களில் அவருடைய பெயரை குறிப்பிடுவது நியாயமற்றது என தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் முகமாகவே பிரதமருடைய அந்த கருத்து இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் நாடாளுமன்றம் 45 நிமிடங்கள் மாத்திரமே இடம்பெற்றிருக்கின்றது. 45 நிமிடங்கள் கூடி கலந்த பாராளுமன்றம் தலைப்பில் தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற அமர்வு நேற்று 45 நிமிடங்கள் மாத்திரமே நடைபெற்றது. மறைந்த எம்பிக்கள் இருவருக்கான அனுதாப பிரேரணைகளுக்காக மாலை 6:30 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த போதும் பிற்பகல் 2:15 மணிக்கே பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிற்பகல் 1:30 மணிக்கு பாராளுமன்ற சபாநாயகர் தமிழ் கூடியது. வாய்மொழி விடைக்கான கேள்விகள் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய கேள்வி ஒன்று மாத்திரமே இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து அனுதாப பிரேரணைகளை தொடர்ந்து 2:15 மணி அளவில் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. அதே வேளையில் எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி 2:30 மணிக்கு பாராளுமன்றம் கூட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் வாய்மொழி கேள்விக்கான விடைகளில் தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சுடரொளி பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றது.
சட்டமா அதிபராக தனக்கு ஏற்ற ஒருவரை நியமிக்க அரசு முயற்சி, தினேஷ் எம்பி குற்றச்சாட்டு. பதில் சட்டமா அதிபராக தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அதிகாரியே சட்டமா அதிபராக அடுத்த பதவிக்கு வர வேண்டியதற்கான சிரேஷ்டத்துவத்தை கொண்டிருந்த போதிலும் அவருக்கு அந்த பதவியை வழங்காமல் வேறு ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக மஹிந்த ஆதரவு அணி எம்பியான தினேஷ் குணவர்தன எம்பி நேற்று சபையில் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒழுங்கு பிரச்சினையை ஒன்றை எழுப்பிய போது மேற்கண்டவர் அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டமாதிபர் திணைக்களத்தில் ஒருவர் 3 வார காலமாக பதில் சட்டமாதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். 19வது அரசமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் அரசமைப்பு பேரவையால் சட்டமாதிபர் மற்றும் பொலிஸ் மாதிபர் ஆகியோரின் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் தகுதிகள் அல்லாத வேறு ஒருவரை சட்டமாதிபர் பதவிக்கு நியமிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தினேஷ் குணவர்தன எம்பி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற கருத்தை காணக்கூடியதாக இருந்தது. அதில் அவர் 3-4 பெயர்கள் முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் அது தங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அரசு தமக்கு சாதகமான ஒருவரை நியமிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஜனாதிபதியின் அறிவிப்பு வந்த பின்பே அரசமைப்பு பேரவை தீர்மானிக்கும் சட்டமாதிபர் நியமனம் குறித்து சபாநாயகர் என்னும் தலைப்பில் சபாநாயகருடைய கருத்து தரப்பட்டிருக்கிறது. சட்டமாதிபர் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதியால் பெயர் எதுவும் பிரேரிக்கப்படவில்லை. ஜனாதிபதியால் பெயர் பிரேரிக்கப்பட்டதன் பின்னரே அரசமைப்பு பேரவை அது குறித்து தீர்மானிக்கும் என சபாநாயகர் கரு ஜெயசூரிய நேற்று தினம் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, ஜெனீவா பிரேரணை ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் 23 பொது அமைப்புகள் கூட்டறிக்கை எனும் தலைப்பில் செய்தியொன்று தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 30வது அமர்வில் இலங்கை உட்பட ஏனைய நாடுகளின் ஏகோபித்த சம்மதத்துடன் நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா பிரேரணையை அமுல்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கமானது அன்று வழங்கிய வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கும் விதத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேல் வெளியிட்ட கருத்துக்களை 23 சிவில் அமைப்புகள் கண்டித்துள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. இப்பொழுது தொடர் சர்ச்சையாக வழக்கமாக ஒவ்வொரு தினமும் பத்திரிகைகளிலே இந்த விடயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சபை கூட்டத்திலும் சில உறுதிமொழிகளை வழங்கியிருந்தது இலங்கை அரசாங்கம். குறிப்பாக இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தீர்மானத்திற்கு இணை அனுசரணையாளராக இலங்கையே வந்திருந்த சூழ்நிலையில் இலங்கையிலே இந்த விடயங்களை, அதாவது இறுதி யுத்த குற்றங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக நீதிமுறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதான உறுதிமொழிகளை இலங்கை அரசாங்கம் வழங்கி வந்தது. இதற்காக சர்வதேச விசாரணை என்றிருந்து பிறகு ஹைபிரிட் என்கின்ற கலப்பு முறைமை என்று வந்து சர்வதேச தலையுடன் கூடிய, அதாவது பொதுநலவாய நாடுகளினுடைய சட்டத்தரணிகள், நீதிபதிகள், சட்ட வல்லுநர்களினுடைய உதவிகளை கொண்டு உள்ளக பொறிமுறை மூலமாக தீர்வு எட்டப்படும் என்பதான உறுதிமொழிகளை இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தது. கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக பிபிசிக்கு பேட்டியளித்த ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச நீதிபதிகளோ சர்வதேச சட்ட வல்லுநர்களோ பயன்படுத்தப்பட மாட்டார்கள், இலங்கையிலே நீதித்துறை மிகச்சிறந்த நிலையிலே இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு அத்தகைய உதவி தேவையில்லை என்பதான ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார். இதுவே இப்பொழுது பாரிய பிரச்சனையை கிளப்பியிருந்தது. ஏனென்றால் சர்வதேச விசாரணை அவசியம், உள்ளக பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உள்ளக ரீதியாக விசாரணைகள் நடக்கப்படுகின்ற போது அது நேர்மையான விசாரணையாக இருக்காது என்பதன் அடிப்படையில் தான் சர்வதேச நாடுகளினுடைய பிரமுகர்களை உள்வாங்க வேண்டும் என்பதான ஒரு விடயம் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகளிலே சபையின் கூட்டத்தில் குறிப்பாக அது சொல்லப்பட்டிருந்தது. கடந்த காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது கடந்த ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய நீதித்துறை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருந்த நிலையிலே இந்த இலங்கையிலே இருக்கின்ற நீதிபதிகளை கொண்டும் சட்ட வல்லுநர்களை கொண்டும் நீதிமுறையான விசாரணை நடக்காது என்பதற்காகத்தான் சர்வதேச நீதிபதிகளினுடைய பங்கேற்பு அவசியம் என்பது வலியுறுத்தப்பட்டிருந்த நிலையில்தான் ஜனாதிபதியினுடைய உரை சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தது. இத்தகையதொரு சூழ்நிலையில் தான் பிரதம மந்திரி அவர்கள் அண்மையில் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே ஐநாவிலும் மனித உரிமை பேரவையிலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முற்றுமுழுதாக நாம் நிறைவேற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம், அதனை நாங்கள் நிச்சயம் செய்வோம் என்கின்ற ரீதியில் அவர் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இத்தகைய இந்த சூழ்நிலையில் தான் இந்த குழப்பத்திற்கு மத்தியில் பாரிய கருத்து வேறுபாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதி அமைச்சரிடம் கூட பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். ஜனாதிபதி இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சேனல் 4 தொலைக்காட்சிக்கு பிரதமர் மாற்று கருத்தை தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் தான் என்ன என்று கேட்கப்பட்ட போது நீதி அமைச்சர் பதில் அளித்த இருக்கின்றார். எவ்வாறென்றால், இப்பொழுது நாட்டிலே வேறு விடயங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. தேசிய ரீதியிலான இனப்பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது தொடர்பாக
அரசாங்கம் கவனத்தில் கொள்கின்றது. அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இத்தகையதொரு சூழ்நிலையிலே சர்வதேச விசாரணையாளர்களை அழைப்பதா அல்லது உள்ளக பொறிமுறை மூலமாக உள்ளக நீதிமன்ற நீதிபதிகள் ஊடாக மாத்திரம் இந்த விடயத்தை மேற்கொள்வதா என்பது தொடர்பாக சரியான தீர்க்கமான ஒரு முடிவினை அரசாங்கம் இதுவரையில் எடுக்கவில்லை. நிச்சயம் விரைவில் இது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் கூடி பேசி எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதாக நீதி அமைச்சர் பதில் அளித்திருக்கின்றார். இந்த இடத்திலே தான் நாம் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலே அவர்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் இந்த விடயத்தை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அதாவது இலங்கையிலே ஜனவரி மாதம் ஆட்சி பொறுப்பேற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு வருடத்திலே தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜனாதிபதி, நேர்மையான ஒரு ஜனாதிபதி என்பதை நிரூபித்திருக்கின்றார். அதனை பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் இந்த நாட்டிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக இப்பொழுது அவதானம் செலுத்தப்படுகின்றது. புதிய அரசியலமைப்பினூடாக தேசிய இன பிரச்சினை தீர்ப்பது தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்படுகின்றது. இது ஆரோக்கியமான விடயமாக இருந்தாலும் யுத்த குற்ற விசாரணையின் நீதி பொறிமுறைக்கான மாற்றீடாக இந்த புதிய அரசியலமைப்பு இருக்காது. எனவே இந்த யுத்த குற்றம் தொடர்பான விசாரணைகளை அங்கே மேற்கொள்ள வேண்டும். அதற்கான சர்வதேச வல்லுநர்களை அங்கே வரவழைக்கப்பட வேண்டும். அது தொடர்பான விடயங்கள் மும்முரமாக நடாத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இன்று நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இவற்றின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாமே அல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். இலங்கையிலே காயங்கள், யுத்த காயங்கள் இருக்கின்றன, மக்கள் மத்தியில் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட வேண்டும், அரசியலமைப்பின் ஊடாக நம்பகத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதான ரீதியில் அதற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அது சரியானது ஒரு கருத்தாக இருந்தாலும் யுத்த குற்ற விசாரணை என்பதன் விடயத்திற்கு இது மாற்றீடாக அமையாது என்பதை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையும் தெரிவித்திருக்கின்றது. இன்று வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மனித உரிமை பேரவையினுடைய சையத் ஹுசைன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார். எனவே இத்தகையதொரு சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அரசாங்கம் இது தொடர்பாகவும் வேகமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் கார்ட்டூன்களை பார்க்கலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு கார்ட்டூன் இணைத்துக் கொள்ளலாம். திவ்ய இன பத்திரிகையுடைய கார்ட்டூனாக அந்த கார்ட்டூன் இருக்கின்றது. இனவாதம் இவ்வாறு பேசப்படுகின்றது என்பதற்கு ஒரு சான்று பொருளாக இந்த கார்ட்டூனை இணைத்துக் கொள்ளலாம். அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், தீவிரவாதம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, தலை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, இருதலை பாம்பு சிங்கத்தின் வாளால் தீவிரவாதம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது பிரிவினைவாதம் சிங்கத்தை விழுங்க இருப்பதாக அந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. இது சாதாரண அடிப்படைவாத மக்களுடைய அந்த கருத்தாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல அடுத்த கார்ட்டூனை பார்க்கலாம். பிரதமர் ஊடகங்களுடன் போராடுவதை அந்த கார்ட்டூன் சுட்டி காட்டுகின்றது. பிரதமர் பாக்ஸிங் அடித்து கொண்டிருக்கின்றார் ஊடகத்தோடு. அந்த கார்ட்டூனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமருடைய இப்போது அந்த செயற்பாடு ஆரம்பித்திருக்கின்றது என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காரணத்தோடு நாங்களும் இந்த சுயாதீன செய்தி பார்வையில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.